بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறை தூதர்கள் மக்களிடத்திலே ஏகத்துவத்தை சொல்லும் போது அவர்கள் அந்த தூதரிடத்திலே சில வாதங்களை எடுத்து வைக்கின்றார்கள். அந்த வாதங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்கின்றான். அந்த வாதங்கள் இப்போதும் நமக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுகின்றன. அதனால குர்ஆன் கூறக்கூடிய அந்த வாதங்களை, தூதருக்கு எதிராக சொல்லக்கூடிய அந்த வாதங்களை நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய கொள்கையை காப்பதற்கு ஒரு அரணாக திகழும். இறை தூதர்கள் எதிர்கொண்ட முக்கியமான வாதங்கள்ல, கேள்விகள்ல ஒன்று, இறை தூதர்கள் ஏகத்துவத்தை சொல்லும் போது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அந்த மக்கள் குறிப்பிடுகின்றார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் எந்த பாதையில சென்றார்களோ அந்த பாதையில நாங்கள் செல்கின்றோம். இதுதான் இன்று நாம் தௌஹீதை சொல்கின்றோம். 8 ரக்காத்துக்கள் இரவு தொழுகை, 3 ரக்காத்துக்கள் வித்ரு, 8+3 என்று சொல்லும்போது ஆரம்பத்தில் இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பு தமிழகத்தில் ஏற்பட்டது. வாத பிரதிவாதங்கள் நிறைய நடந்தன. ஏடுகள்ல பக்கம் பக்கமாக நாமும் எழுதினோம், அவர்களும் எழுதினார்கள். இரவு தொழுகை 8 ரக்காத்து தான் என்று புகாரி போன்ற ஆதாரப்பூர்வமான நூல்கள் இருந்து எடுத்து காண்பித்தோம். அதற்கு சப்பை கட்டு கட்டினார்களே தவிர சரியான பதிலை அவர்கள் சொல்லவில்லை. இன்று அது மக்களுக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக ஒரு சிலர் தான் அதை மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய அருளால் இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்தவுடனே அந்த கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இதற்கு எதிராக அவர்கள் எழுப்பிய கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளவு காலமும் எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆலிம்கள் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஹஸரத்மார்கள் இருந்திருக்கிறாங்க, அது எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் செய்தது தப்பா? இந்த கேள்வியை தான் கேட்டாங்க. இது இரவு தொழுகைக்கு மட்டுமல்ல, கபர்கள்ல போய் நீங்க பிரார்த்தனை செய்கின்றீர்களே, அது மார்க்க அடிப்படையில் கூடாது என்று சொல்லும் போது அது எப்படி தப்புன்னு சொல்லலாம்? அப்படி தப்புன்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய மூதாதையர்கள் செய்யலையா, முன்னோர்கள் செய்யலையா என்ற இந்த வாதத்தை தான் எடுத்து வச்சாங்க. அவ இந்த வாதம் புதிதல்ல, இறை தூதர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட வாதம். அதற்கு குர்ஆன்ல நாம பதிலை பார்க்கின்றோம். இந்த பதிலை இன்றைக்கு நாம் பார்ப்பதற்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை நாம் மக்களுக்கு மத்தியில் சொல்கின்றோமோ அந்த விஷயத்திற்கு அவர்கள்ட்ட இருந்து பதில் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் இருக்கக்கூடிய பாதை அசத்தியம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஇல்லம் யஸ்தஜீபு, அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீ விளங்கிக்க, இது அல்லாஹ்வுடைய ஞானத்தால் அருளப்பட்டது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இதற்கு என்ன எடுத்துக்காட்டு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க ஒரு அரசனிடத்துல போய் பிரச்சாரம் செய்றாங்க, இறைவனுடைய ஆற்றலை சொல்றாங்க. இது எல்லோருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி, ஒருவன் இறைவனிடத்தில் வாதிட்டான். அந்த வாதிட்ட அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், அல்லாஹ் தஆலா அவனுக்கு அரசாட்சியை கொடுத்திருந்தான். அவன்கிட்ட போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்றாங்க.
இது கால இப்ராஹிம் ரப்பில்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இறைவன் உயிரை கொடுக்கின்றான், மரணிக்க செய்கின்றான் என்ற இறைவனுடைய அந்த ஆற்றலை சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இது என்ன பெரிய ஒரு ஆற்றலா, நான் தான் செய்வேன். கால அன உஹ்யி வ உமீத், நானும் உயிர் கொடுப்பேன், நானும் சாகடிப்பேன் என்று பதில் சொல்கின்றான். அவன் இப்படி செய்திருக்கலாம், 2 பேரை கொண்டு வந்து ஒரு ஆளை வெட்டிட்டு ஒரு ஆளை உயிரோட விட்டுருக்கலாம். பாருங்க, சாவடிச்சிருக்கிறேன், அல்ல இவரை வந்து நான் உயிரோட விட்டுருக்கேன், எப்படி இந்த மாதிரியும் சொல்லிருக்கலாம். அல்லது நானும் தான் அப்படி செய்வேன், எனக்கும் அது சாத்தியம்தான் என்று அவன் இறை தூதரிடத்தை எப்படி சொல்லணுமோ அது மாதிரி அந்த பதிலை சொல்லியிருக்கான். அப்ப உடனே இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள், இது உனக்கு தெரியும், இந்த ஆற்றல் உனக்கு இருக்குதுன்னு நீ சொல்ற, அப்படித்தானே? நான் சொல்றேன். இப்போ கால இப்ராஹிம் இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், இறைவன் சூரியனை கிழக்கில் இருந்து கொண்டு வருகின்றான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், நீ மேற்கில் இருந்து கொண்டு வா என்று சொன்ன உடனே ஃபபுஹிதல்லதி கஃபர், யார் இறைவனை மறுத்து கொண்டிருந்தானோ அந்த அரசன் வாய் மூடி மௌனமாக ஆகிவிட்டான், பதில் சொல்ல முடியல. இதுதான் குர்ஆன். நீங்க இன்றைக்கு இது வரைக்கும் நாம இன்றைக்கு ஏகத்துவத்தில் இருக்கிறோமே, இந்த அடிப்படையில் தான் இருக்கிறோம். அவர்களிடத்துல நாம கேட்ட கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. அதனால தான் சத்தியத்திற்கு வந்தோம். நான் உங்களிடத்துல அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத் என்பவர்கள், அவர்களிடத்துல நாங்க சகோதரர் பிஜே, நான் இன்னொரு சகோதரர் 3 பேர்கள் போய் அவரிடத்துல பேசுறோம். அப்படி பேசக்கூடிய அந்த கட்டத்தில் பிஜே கேட்கிறாரு, டேப் ரெக்கார்டர் வச்சுக்கலாமா என்று கேட்கின்றார். அதெல்லாம் வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்போது பிஜே அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத்து என்று சொல்கின்றீர்களே, இதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்கின்றார்கள். அப்போது அவரு குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை தரணும், அல்லது ஹதீஸ்ல இருந்து தரணும். அப்போது அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா? பால் இருக்குது இல்ல, அது தயிராகுது, மோராகுது, வெண்ணெய் ஆகுது என்று இந்த செய்திய, இந்த உதாரணத்தை அவர் சொல்றார். அப்படி சொன்ன உடனே நான் ஆதாரத்தை கேட்கிறேன், நீங்க உதாரணத்தை சொல்றீங்க என்று பிஜே மறுப்பு தெரிவித்த உடனே அவர் சொல்றாரு, ஏன் உதாரணம் வந்து சொல்லக்கூடாதா என்று அவர் திருமண மடத்துல கேட்கிறார். பிஜே சொல்றாரு, நானும் உதாரணத்தை சொல்றேன். மார்க்கம் என்பது ஒரு தண்ணீரை போன்றது. இப்ப நாளா அப்படிங்க அப்படின்னு உடனே அப்படியே தலையை கீழே தொங்க போட்டு பாருங்க, தூக்கவே இல்லை. இதுதான் அசத்தியம். இதெல்லாம் என்ன தௌஹீது கொண்டு வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம், இதெல்லாம் ஒரு காரணமா அமைஞ்சிச்சு. அவரை பெரிய அளவுல என்னன்னு கேட்டா, அவரை பொறுத்தவரையில நல்ல தொழுகையாளி, நல்ல அழகான கிராத் ஓதுவாரு. ஒரு பயான ஆரம்பிப்பதற்கு முன்னால தலஅல் பதுரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ வஜப ஷுக்கூரு அலைனா மாதஆ லில்லாஹி தாஇ, அந்த கவிதையை சொல்லி ஆரம்பிக்கும் போது அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் கவர்ந்துருவாங்க. அழகான குரல், பெண்கள குரல், இனிமையான குரல், அப்படியே கட்டுண்ட மாதிரி மக்கள் மகுடிக்கு கட்டுண்ட பாம்பு மாதிரி என்று சொல்வார்களே, அது மாதிரி எல்லாருமே மயங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேச்சாளர், நல்ல இபாதத்து உள்ள ஆளு. ஆனால் பாருங்க, அசல்ல கோட்டை விட்டார், அடிப்படையில கோட்டை விட்டு விட்டார். அப்ப இதற்கு பதில் தெரியல. பதில் தெரியாமலேயே எல்லாருமே எல்லா மேடையிலையும் சொல்றாங்க, ஷரியத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்து, எல்லாரும் போய் கேட்டா ஒன்னும் தெரியல. அப்ப எப்படி இவங்க மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில தவறா போதிக்கிட்டு இருந்தாங்கன்னு பாருங்க. அப்ப அதுதான் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அத போல இன்னொரு ஆசிரியர் அப்துசலாம் என்ற அறிஞர், அவரிடத்துல இதே போன்ற ஒரு வாதத்திற்கு போயிருக்கோம். அவருக்கும் இவருக்கும், ஷம்சுல்லாஹ்ரத்துக்கும் அப்துசலாத்துக்கும் 2 பேருமே ஒன்றாக ஓதியவர்கள், 2 பேருமே மதரசாவனுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர்கள். இவரு டேப்பை வச்சுக்கலான்னு அனுமதி கொடுத்துட்டார்.
அதான் சிக்கலாகி போச்சு. அவன் அவர்கிட்ட ஒரு கேள்வி, முஹியுத்தீன் என்று திக்ரு செய்யலாமா என்று கேட்கும்போது, திக்ரு செய்யலாம். அவங்க ஆஜராகிறாங்களா? ஆஜராகிறாங்க, வர்றாங்க என்று அவர் பதில் சொல்றார். அப்ப நீங்க இதற்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை தர முடியுமா என்று கேட்கின்றார். தாராளமா தர்றேன் என்று சொல்லிவிட்டு சூரத்து பக்ராவில் ஒரு சம்பவம் சொல்லப்படுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக. என்ன சம்பவம்? ஒரு ஆளை கொன்று விடுகின்றார்கள். யார் கொன்றாங்கன்னு தெரியல. அப்ப அதற்கு என்ன, அல்லாஹ் தஆலா ஒரு மாட்டை அறுக்க சொல்றான். அறுத்து அதனுடைய சில பகுதியை எடுத்து அவர் மீது, அந்த இறந்து போன ஆள் மீது அடியுங்க, அவர் பதில் சொல்வாரு என்று அந்த சம்பவத்தில் இடம்பெறுது. அவரு இது போன்று அந்த மக்கள் செய்யறாங்க, எழுந்திருச்சு அவர் பேசுறாரு என்ற அந்த சம்பவம் குர்ஆன்ல இடம்பெறுது. நீங்க பக்ராங்கிற அத்தியாயத்தில் இதை பார்த்து கொள்ளலாம். இப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நம்ம ஹஜ்ரத் ஜெயிச்சிட்டாரு, எவ்வளவு பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஆதாரத்தை சொல்லிட்டாரு. இறந்து போனவர்கள் வருவார்கள் என்பதற்கு தெளிவான ஒரு ஆதாரம், அதுவும் குர்ஆன்ல இருந்து எடுத்து சொல்லிட்டாரு என்று பார்த்தா அடுத்து பிஜே கேட்கிறாரு. இப்போது இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, முஹியுத்தீன் வர்றாரு. எப்படி வர்றாரு? உடல் இல்லாம ஆவியாக வருகிறார். அப்படிதான் இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் மாவுல காலை வச்சு முஹியுத்தீன் செய்து வந்துட்டு போயிட்டார் அப்படிங்கிறான். ஆவியா வர்றான், தாவி வர்றான், நைட்ல, பகல்ல வர்றது கிடையாது. இப்படி இந்த மக்கள் நம்புறாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த சம்பவத்துல விஜய் கேட்கிறாரு, உடலும் ஆவியும் சேர்ந்து வந்ததா அல்லது உயிர் மட்டும் வந்ததா அப்படின்னு கேட்டோம்னா அது 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 அதுன்னு இழுத்து தள்ளிட்டாரு. பதில் சொல்ல முடியல. இதுதான் அசத்தியம். இங்க என்ன நடக்குது? உயிரோடு முஹியுத்தீனுடைய உயிர் வருகிறது என்று நம்புகின்றார்கள். அந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குது? சூரத்துல் பக்ராவில் உடலோடு உயிரும் உடலும் சேர்ந்து அவர் ஒரு ஆளாக எழுந்திருச்சு நின்று மனிதராக இறந்தவர் திரும்ப எழுந்து மாண்டவர் மீண்டு எழுந்து பதில் சொல்லியிருக்கிறார். அத மாதிரி வர்றாங்கன்னு சொன்னா நான் நம்பிட்டு போயிருவோம். இப்ப முஹியுத்தீன் நீங்க காட்டுங்க, நாங்க நம்பிக்கிறோம் என்று சொன்னாங்க. அதுதான் என்னையெல்லாம் சத்தியத்துக்கு கொண்டு வந்துச்சு. என்னடா இது இவ்வளவு பெரிய அறிஞர்கள் சொல்றாங்க, இவ்வளவு நாளும் முஹியுத்தீன் சொல்லி இருட்டு திக்கர் அடிக்கிறானுவோ, குருட்டுத்தனமா முஹியுத்தீனை கூப்பிடுறானுவோ. ஆனா இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியலையே. அப்ப எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறாங்க. இதுதான் அப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. எங்கு சரியான ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு அவர்களால் பதில் தர முடியவில்லை என்றால் அந்த பாதை அசத்தியம். அதற்கு இந்த சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனிடத்துல கேட்கிறாங்க. அந்த அரசனிடத்துல கேட்கிறாங்க. அப்படி கேட்கக்கூடிய அந்த வேளையில் அவன் நானும் தான் உயிர்ப்பிப்பேன், நான் தான் மரணத்தை கொடுப்பேன் என்று அவன் சொல்கின்றான். சொன்ன அந்த நேரத்தில் உடனே சொல்றாங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்யறான், நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மேற்கிலிருந்து உதிக்க செய், நீ கடவுள் என்று நான் நம்புகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனால பதில் சொல்ல முடியாமல் மௌனமாகிவிட்டான். இதுதான் சத்தியத்தினுடைய அளவுகோல். இதுதான் இன்றைக்கும் யார் பதில் சொல்ல முடியாமல் ஆகிவிடுகின்றார்களோ அவர்களால் ஒருபோதுமே, அதாவது இந்த சரியான கேள்விக்கு எப்போதுமே பதில் சொல்ல முடியாது. மௌனமாகவே ஆகிவிடுவார்கள். இறுதி வரைக்கும் அந்த மௌனம் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். அதனால தானங்க இவ்வளவு பெரிய இந்த உலமாக்களுடைய கோட்டை தமிழகத்தில் அதையெல்லாம் உடைச்சி இன்றைக்கு இந்த சத்தியத்தின் பக்கம் மக்கள் வந்திருக்கிறாங்க. மதுஹப் விஷயமும் அப்படித்தான், மதுஹப்பினுடைய விஷயமும் அப்படிதான். ஆரம்பத்தில் இதே மேலப்பாளையத்தில் புதுமண பள்ளிவாசல்ல ஜமாத்துல் உலமா என்ற ஒரு அமைப்பு அது கூடுகின்றது. அப்படி கூடி இருக்கக்கூடிய அந்த வேளையில அப்போதான் நாங்க தௌஹீது கருத்தை மக்களிடத்தில் மேலப்பாளையத்தில் சொல்லணும் என்று நினைக்கின்றோம். அப்படி நினைக்கக்கூடிய அந்த கட்டத்தில் நாங்க அந்த கருத்துல இருக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களை கூப்பிட்டு ஒருவர் அறிவுரை செய்கின்றார். நீங்க மேலப்பாளையத்தில் அந்த கருத்தை கொண்டு வந்துடாதீங்கப்பா,
கொண்டு வந்தா ரொம்ப சிக்கல். அது இந்த ஊர் மக்கள் எல்லாமே இமாம்களை பின்பற்றுறவங்க, தக்லீதுல உள்ளவங்க, அதை மாற்றி விடாதீர்கள். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNPJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989 என்று சொல்லிவிட்டு இமாம்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஷாஃபி, ஹனஃபி, ஹன்பலி, எப்படி கருத்து வேறுபாடு? ஹனஃபிக்கார மனைவியை போய் தொட்டால் பொது முடியாது, பொதுவோடு அப்படியே இருந்துக்கிறோம். ஷாஃபி மதுஹபுகார மனைவியை போய் தொட்டால் சம்சாரம் ஓ மின்சாரம், பொது முறிஞ்சு போயிடும். வச்சிருக்காங்களா? இப்படி கருத்து வேறுபாடு. இது மாதிரியான இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. இது ரஹ்மத்துல் இஃப்திலாஃபுல் அய்யிம்மா ரஹ்மத்துல் உம்மா, இமாம்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பது இருக்கிறது, அது மக்களுக்கு அருட்கொடை அப்படின்னு சொன்னார். நாங்க திரும்ப கேட்டோம், அப்போ இமாம்கள் ஒன்றுபட்டு இருப்பது சமுதாயத்திற்கு சாபக்கேடா அப்படின்னு இவன்கிட்ட பேசாதே அப்படின்ட்டான். நாம கேட்ட கேள்வி தப்பா? சத்தியத்தில் இருக்கிறோம், அதனால சத்தியம் இருக்கு, அப்படி நெத்தி அடித்தான் அடிக்கும். அது அதற்கு முன்னால பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்டு கொளுத்துறாங்க பாருங்க. நீங்க குர்ஆன்ல நீங்க சம்பவம் அது சொல்லப்பட்டிருக்குது. இந்த வாதங்கள்லாம் குர்ஆன்ல அதிகம் என்று சொல்லலாம். அதனாலதான் குர்ஆன் இன்றைக்கும் வரைக்கும் மேலோங்கி நிற்கின்றது. உலகத்தாரெல்லாம் வாடா பதில் சொல்லு, நான் இறைவன் அல்லாதவனிடத்தில் இருந்து வந்தால் சூரத்தின் இதே போன்ற ஒரு அத்தியாயத்தை நீ கொண்டு வா பார்ப்போம், சவால் விடுத்து பாருங்க எப்படி. அதுதான் இந்த இரவுகள்ல நாம தெரிந்து கொள்றோம். அவன் குர்ஆன் இப்படி தெளிவான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் வைக்குது. அடுத்து பார்க்கிறோம், இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? யாரு பதில் சொல்ல முடியவில்லையோ அவர் அசத்தியத்தில் இருக்கிறார். இதுதான் குர்ஆனுடைய முடிவு. அதற்கு நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சம்பவத்தில் இருந்து விளக்கத்தை பார்த்துட்டோம். இன்னொரு விளக்கத்தையும் பார்ப்போம், தெரிஞ்ச விஷயம். ஆனால் திரும்ப திரும்ப திருக்குர்ஆன் என்பதே ஒரு செய்தியை திரும்ப திரும்ப மக்களுக்கு மத்தியில சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மக்களுக்கு மத்தியில அரசன்ட்ட போய் பேசுறாங்க, இதே போல மக்கள்கிட்டையும் பேசுறாங்க. அப்படி பேசக்கூடிய அந்த கட்டத்தில் அவங்க கேட்கிறாங்க, இது காலல் அபிஹி வ கௌமிஹி மா ஹாதிஹி தமாதீலுல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன். நீங்க வணங்கிட்டு இருக்கீங்களப்பா, இந்த சிலைகள் என்ன, இத போய் நீங்க ஏன் வணங்குறீங்க என்று கேட்கிறாங்க. காலு வஜதனா ஆபானா லஹா ஆபிதீன், எங்க வாப்பாமார்கள், முன்னோர்கள், மூதாதியர்கள் இதை பின்பற்றினார்கள். அவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால லகது குன்தும் அன்தும் வாபாவுக்கும் ஃபீ தலாலின் முபீன், நீங்களும் உங்க வாப்பாமார்களும் மூதாதையர்களும் வழிகேட்டில் இருக்கிறீங்க என்று பதில் சொல்றாங்க. அவன் இப்படி அந்த மக்களுக்கு மத்தியில் அவங்க விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தனக்குள்ளே சொல்லிக் கொள்கின்றார்கள், தல்லாஹில் அகீதன்னா அஸ்னாமக்கும் பாத அன்து வல்லும் முதுகுரீன், நீங்க எல்லாம் போங்க, இன்னைக்கு நைட்டு இந்த கோயில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாத்தையும் தட்டி எடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப போய் எங்கேயும் தட்டி எடுக்கிறாரு, பிச்சு போடுவான். புரியுதா? இந்த நாட்டில் ஏகத்துவத்தை சொல்றதுக்கு நமக்கு வாயார சொல்றதற்கு அனுமதி இருக்குது, அதையும் ஓச்சிடக்கூடாது. இந்த தர்காக்களுக்கு போகாது அப்படின்னு சொல்றோம், தர்காக்களும் உடைக்கப்பட வேண்டியதுதான். தர்காக்களும் உடைக்கிறோம், உடைச்ச உடனே அவர் உள்ள இருந்து எழுந்திருச்சு யாரடா என்ன உடைக்கிறது அப்படின்னு சொன்னா
அப்படி கேட்பாரா? கிடையாது, ஒருபோதும் முடியாது. அதுவும் உடைக்கப்பட வேண்டியதுதான். மக்களுடைய உள்ளத்துல ஒரு சிந்தனை புரட்சி வந்து அவங்களா அந்த தர்காவுல உள்ள மக்களே சத்திய கருத்துக்கு வந்துருவாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட கடையநல்லூர்ல சகோதரர் நாசர் சொன்னார், நம்ம ஊர்ல இருந்து அங்க போன் போயிருக்கான். நான் மசூத் ரஹ்மானுக்கு போறேன், எங்க வாப்புக்கு தெரியாமலே போய்கிட்டு இருந்தேன், இப்போது எங்க வாப்புக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் இப்ப என்ன பார்த்து சொல்றாரு, நீ வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றாரு. நான் என்ன செய்யறது, வீட்டை விட்டு வெளியில போவா? ஆனா எங்குமோ என் தங்கச்சியும் பார்க்காம நான் இருக்க முடியாது. நான் வந்து சத்தியம் பண்ணலாமா? எங்க வாப்பா குர்ஆன் மீது சத்தியம் பண்ண சொல்றாரு. பார்த்தீங்களா? மக்களுக்கு மத்தியில இந்த கருத்து போ வந்து என்ன செய்யுதுன்னா, அது அவர்களுக்கு மத்தியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு ஆளும் இந்த கருத்தின் பக்கம் வர்றாங்க. இப்படி இந்த சிந்தனை புரட்சி ஏற்படுது. இதுதான் மாபெரும் வெற்றி. நீங்க எங்கேயாவது போய் தர்கா உடைச்சிங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுருவோம். அது நமக்கு தேவையில்லை. சிந்தனையால மக்களை வென்றெடுப்போம், வென்றெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு நான் தட்டுன்னு தட்டியாரா அப்படின்னாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் கந்திரிக்கை எங்கேயோ வெளியில போயிட்டானோ. எல்லாரும் வெளியே போன பிறகு எடுத்தாரு, எல்லாத்தையும் சகட்டுக்கு மேனைய வச்சுட்டு வந்து உடைச்சி தள்ளிட்டு, இல்லா கபீர் அல்லகும், அதுல உள்ள பெரிய சாமி மட்டும் தொடாம அப்படியே விட்டார். சின்ன சாமி எல்லாம் வச்சு தாட்டி விட்டார். உடைச்சு விட்ட பிறகு அதை நல்ல அவர் திட்டம் போட்டே செய்யறாங்களாம். அல்லகும் இலை எரிஜவன் வந்து பார்க்கட்டும், சின்ன சாமி எல்லாம் குப்புற கிடக்குறாங்க, இவரு மட்டும் என்ன செய்யற நட்டமா நிக்கிறாரு, பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே நல்ல பிளான் பண்ணி அப்படி செய்யறாங்க. அவனும் அங்கிருந்து வர்றானோ. காலு மண்பால மகாதா ஆலிகத்தினா, யாருப்பா நம்முடைய கடவுளுக்கு எதிராக இப்படி அநியாயம் பண்ணது? இன்றைக்கு இதுவரைக்கும் வந்து சிலைகள் எல்லாம் திருட்டு போகுத, அந்த சாமி வந்து என்னை இவன் தான் திருடினான் என்று இதுவரைக்கும் சாட்சி சொன்னதே கிடையாது. அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான், கடவுள் ஏன் கல்லானான் அப்படின்னு சொல்லி அவனே என்ன செய்யறான், கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் பதில் சொன்னதே கிடையாது, பதில் சொல்லாது. அவன் உடைச்சி தவறு தெரிஞ்சுட்டாங்க. அங்கிருந்து வந்து யார்ப்பா இப்படி செய்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னஹுல மினல் லாலிமீன், அவன் பெரிய ஒரு துரோகி, அவன் ஒரு கிரிமினல் அப்படிங்கிறாங்க. காலு சமீனா ஃபதன் எதுக்குருகும் யகாலு லஹு இப்ராஹிம், யாருமே கிடையாது, இப்ராஹிம் ஒரு இளைஞர், அவர்தான் இந்த தௌஹீதுக்கு வரக்கூடிய ஆட்கள் பூரா இளைஞராக தான் இருக்கிறாங்க. அதனாலதான் கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் நம்முடைய கருத்துக்கு வர்றதுக்கு எல்லாம் பொடி பசங்களா இருக்கிறாங்க. எப்படி நம்ம தௌஹீதுக்கு போறது? நரகத்துக்கு தான் போவான் இப்படி உட்கார்ந்தோம். இது சத்தியம் என்று தெரிந்தால் வர வேண்டியது. அப்படி வந்த வயதான ஆட்கள்லாம் இருக்கதான் செய்றாங்க. இப்போது ஒரு இளைஞர், அவர் தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று நமக்கு தகவல் கிடைக்கிறது. அப்படின்னு சொன்ன உடனே காலு ஃபாதுபிஹி அலா அயூனின்னாஸ் லஅல்லஹும் யஷ்ஹதுன், அவரை அழைச்சிட்டு வாங்கப்பா, இழுத்து வா அவர்களை, அவனை பஞ்சாயத்திற்கு முன்னால் உத்தரவு போடுறாங்க. அழைச்சு கொண்டு வந்து எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பயமும் இல்லை, அப்படி வந்து நிற்கிறாங்க. காலு விசாரணை கமிஷன் ஆரம்பிச்சிருச்சு. காலு அந்த ஃபால்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீதான் இந்த அட்டுழியத்தை அநியாயத்தை நீதான் செய்தாயா அப்படின்னு கேட்கிறாங்க. கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நானா? பல் ஃபாலஹு கபீருகும், இந்த பெரிய சாமி தான் இந்த வேலையை செய்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே எப்போது பார்த்தாலும் இந்த சம்பவம் ரொம்ப ரசிக்கத்தக்க இருக்குது. எப்பவுமே இது எப்போ எடுத்து பாருங்க. இப்ப வீட்டுல போய் நீங்க கேட்டீங்கல்ல, வீட்டுல போய் எடுத்து பாருங்க. அல்லாஹ் அக்பர், இதுதான் குர்ஆன். நம்ம சொல்றாங்க, பல் ஃபாலஹு கபீருகும் ஹாதா, இந்த பெரிய சாமி அவர் மட்டும் தானே நட்டமா நிக்கிறாரு, நடுவராக நிற்கின்றார். அதோ அந்த நீதிபதி இடத்தில் கேளுங்கள், யார் என்று, குற்றவாளி யார் என்று அவரிடத்தில் விசாரிங்கள். ஃபஸஅலூஹும் இன் கானூ யன்திகூன், அவங்க தான் பேசுவாங்களா, தாராளமா கேளுங்க அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே எல்லாரும் பஞ்சாயத்து, அவரு முத்தவள்ளியை பாக்குறாரு. இவர் வந்து பஞ்சாயத்துனா 5 பேர்கள். உதாரணத்துக்கு இது போல அங்க ஒரு விசாரணை கமிஷன் நடந்திருக்கு. ஃபரஜவு இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னக்கும் அன்தும் லாலிமூன், என்னப்பா இது மோசமான ஆட்களா இருக்கிறீங்க, நீங்க முட்டாள்தனமான காரியத்தை தானே செய்றீங்க, அவர் சொல்றது சரிதானே அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒத்துக்கொள்றாங்க. ஒத்துக்கொண்டுட்டு அடுத்து உடனே என்ன செய்யறாங்கன்னா, சும்மா நுக்கிசுவாலா ரூசிக்கும், அப்படியே பல்ட்டி அடிச்சு இப்ராஹிமை பார்த்து, லக்கத அலிம்தமா ஹாவ்லா என்திக்குன், இவர்கள் தான் பேசாதுன்னு உனக்கு தெரியாதா? அங்க இப்ராஹிம் திருப்பி பிடிக்கிறாங்க.
ஒரு பஞ்சாயத்துல நீங்க போங்க, விபச்சாரம் செய்து விட்டார்கள் யார் அப்படின்னு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்வருடைய மகனே மாட்டிக்கிட்டாருன்னு வைங்க, அவன் தான் தருதரன் உனக்கு தெரியாதா அப்படியே கீழே விழுவார்ல, அத மாதிரி அப்படியே விழுறான் பாருங்க இந்த ஆட்கள். அப்படி விழுந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹி மாலா யன்ஃபுக்கும் ஷையன் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் தராத அதே சந்தர்ப்பத்தில் தீமையும் செய்யாத இத போய் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே, உஃபில்லக்கும் ஒலிமா தாபுதன், சீப்போங்கடா நீங்களும் உங்க தெய்வங்களும், இப்படி அடிக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்னா உடனே இதுக்கு மேல நீங்க ஆத்திரம் என்ன செய்யறானா பதில் சொல்ல முடியல. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரண தண்டனை என்று சொல்லி தீக்குண்டதை தூக்கி போடுறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவரை காப்பாற்றி விட்டான். என்ன பார்க்கிறோம், இந்த திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இதுதான். இதற்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க, அதாவது இவ்வளவு அறிவுபூர்வமான இந்த விஷயத்தெல்லாம் கேட்கிறாங்க, அவங்களால பதில் சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு சொல்றான், இது போன்று எங்களுடைய பெற்றோர்கள் செய்ய பார்த்திருக்கோம், அதனால நாங்க செய்யறோம். நீ சொல்றதுலாம் சரிதான், அதுக்கு அர்த்தம் அதுதான். எங்க வாப்பா அம்மா அப்படி செய்தாங்க, அதனால அப்படி செய்யறேன்னு சொல்றாங்கல்ல. இதற்கு தான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவ்வளவு காண ஆபாவும் லா யக்திலுன ஷையம் வலா யஹ்ததூன், இப்போ புத்தி கெட்டத்தனமாக அவர்கள் நடந்திருந்தாலும் அதையும் போய் நீங்க பின்பற்றுவீங்களா? ஒரு ஆளு வண்டி எடுத்துக்கொண்டு போய், நம்முடைய வாப்பாவே வச்சுக்கிட்டோம், வண்டி எடுத்துக்கொண்டு போய் ரெட் சிக்னல் போட்டிருக்கு, அதுலயே போய் என்ன செய்யறாரு, போய் மோதுறாரு. உங்க வாப்பா போன மாதிரி தான் நானும் போவேன். அப்படி போனா அவன் புத்திசாலியான, இதுதான் குர்ஆன் கேக்குது. இந்த ரெட் சிக்னல் போட்டிருக்கான், அதுல போய் உன் தகப்பன் போய் விழுறான், அந்த பாதையை நான் பின்பற்ற நீ சொல்லி போவியா? உலக விஷயத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க, மர்ம விஷயத்துல நீ ஏமாறியடா, அப்படி ஏமாறாத. உன்னுடைய பெற்றோர்கள் அவங்க கடந்த காலத்துல விசிறிய வச்சு விசிறிச்சுக்கிட்டு வீசிக்கொண்டிருந்தார்கள், இப்போது நீ மின் விசிறிய போடுற, அப்ப அதுல எங்க வாப்பா அம்மாவெல்லாம் அப்படி போடலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறியா? படுத்த உடனே ஃபேனை போடு. இரவுல மின்சாரம் தடைப்பட்ட உடனே எல்லாருமே திறனையில உட்கார்ந்துக்கிறான்னு துண்டை வச்சு சுரட்டிக்கிட்டு இருக்காங்க. மின்சாரம் தடைப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சம்சாரமும் சேர்ந்தே உட்கார்ந்துக்கிறாங்க. பாக்குறமா இல்லையா? இதற்கு முன்னால மண்ணெண்ண விளக்கு, இப்பொழுது மின் விளக்கு, வெண் குழல் விளக்கு இதுக்கு பேரு வச்சிருக்கிறானா? இது இல்லாம இன்றைக்கு இருக்க முடியுதா? தலாவரிய இருட்டுல அப்ப என்ன? அப்ப இந்த விஷயத்துல நீ மூதாதையர்களை பின்பற்றலையே. அப்ப உனக்கு சாதகம் என்று வருகின்ற பொழுது, உலகத்துல உனக்கு ஐஸ்வர்யம் லக்ஸூரியஸ் என்று வருகின்ற பொழுது, அவன் கடந்த காலத்துல மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு தார் குச்சியை வச்சு ஓடு அப்படின்னு சொல்லி குத்தி விடுவான். அது அந்த மாட்டு வண்டியில தான் போவோம். கடந்த காலத்துல எல்லாம் பயணம் போகும்போது மாப்பிள்ள வந்தார் மாட்டு வண்டியில, பொண்ணு வந்தார் பொட்டு வண்டியில, இப்படித்தானே வண்டி ஓடிச்சு. இப்ப நீ மாட்டு வண்டியில போ, உன்னை பார்த்து சிரிப்பான். இப்ப மாட்டு வண்டி எதற்கு? மண் எடுக்கிறதுக்கு, குப்பை எடுக்கிறதுக்கு, இதுதான் வச்சிருக்கான். நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப மாட்டு வண்டியில நீ போ. அப்ப என்ன, இப்ப பஸ்ல போவோம், பஸ்ல கிளம்பி வந்தாடிய சட்டை போடாம. அப்ப இதுல எப்படி நீ உலக விஷயத்துல பிளைட்ல போறிய? எங்க ஆப்பம் எல்லாம் மேல பறந்துருக்காங்களா? நான் பறக்க மாட்டேன். கடை சவுதிக்கெல்லாம் போக முடியாது, இங்கே சம்பாதி பாக்குறோமா? அப்ப இது போன்று உலக விஷயத்துல எப்படி உன்னுடைய மூதாதையர்களையும் பார்க்கலையோ, அத போல உன்னுடைய பெற்றோர்கள் வழிகேட்டுக்கு போனாலும், புத்தி இல்லாம நடந்தாலும் அவர்களை பின்பற்றுவியா என்று குர்ஆன் கேட்கின்றது. அதனால இதை நாம தெளிவாக புரிந்து கொண்டு, இந்த பெற்றோர்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள் என்ற இந்த வாதத்தை யார் வச்சாலும் அதற்குரிய பதில் இதுதான் என்று தெரிந்து கொண்டு நாம நம்முடைய ஆகிரத்தினுடைய பாதையை தெளிவானதாக ஆக்கி வைப்போமாக. ஆகிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியே அந்த மக்கள் சொல்கின்றார்கள், வகாலு லௌலா உன்சில அலைஹி ஆயாத்துன் மிர் ரப்பிஹி, இவருக்கு இறைவனிடத்திலிருந்து அற்புதங்கள் அருளப்பட்டிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கின்றார்கள். குல் இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹ், அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றன என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள், நான் ஒரு எச்சரிக்கையாளன் என்று நீங்கள் பதில் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அடுத்து சொல்கின்றான், அவலம் யக்ஃபிஹும் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம், அவர்களுக்கு
ஓதி காட்டப்படக்கூடிய ஒரு வேதத்தை உங்களுக்கு நாம் அருள் இருக்கின்றோமே, இது அவர்களுக்கு பத்தாதா? இந்த வேதமே போதும், வேறு எதுவும் மிகப்பெரிய ஒரு அற்புதம்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று அல்லாஹ் தஆலா பதில் சொல்கின்றார். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அந்த அடிப்படையில் இந்த வேதத்தினுடைய வாதங்கள் தான் ஒரு இறை வேதம் என்பதை நிரூபிப்பதுடன் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த திருக்குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. இதுல ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனை எதிர்கொள்றாங்க. அந்த ஃபிரௌனிடத்தில் போய் நிற்பதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள். அந்த ஃபிரௌனிடத்தில் வைத்த அந்த வாதங்கள் இருக்கின்றனவே, மிக அற்புதமான வாதங்கள். அல்லாஹ் தஆலா அதை திருக்குர்ஆனில் சொல்கின்றான். இதுநாதா ரப்புக்க மூசா அனித்தில் கௌமல் லாலிமீன். அல்லாஹ் தஆலா மூசாவுக்கு செய்தி அருள்கின்றான். அனித்தில் கௌமல் லாலிமீன், துரோகம் செய்யக்கூடிய அந்த மக்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள். அவங்க யாரு? கௌம ஃபிரௌன், ஃபிரௌனுடைய சமுதாயம். அலா யத்தகூன், அவர்கள் இறைவனை அஞ்ச வேண்டாமா என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றான். கால ரப்பி இன்னி அகாஃபு அன் யுகதிபூன். மூசா சொல்றாங்க, இறைவா, என்னை அவர்கள் பொய்ப்படுத்தி விடுவார்கள் என்று நான் பயப்படுகின்றேன். வயலீகு சத்ரி, என்னுடைய உள்ளம் நெருக்கடிக்குள்ளாகின்றது. வலா யன்தலிகு லிசானி, என்னுடைய நாவு பேச வராது என்று அவர்கள் இறைவனிடத்தில் முறையிட்டு ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனையும் துணையாக அனுப்பி வை என்று கேட்கின்றார்கள். உலகும் அலைய தன்புன் ஃபஅகாஃபு அன் யக்துலூன். இது அல்லாமல் நான் ஒரு குற்றத்தை செய்திருக்கின்றேன். ஃபிரௌனுடைய ஆட்சி கீழ் இருந்து நான் ஒரு தப்பை செய்திருக்கின்றேன். அதாவது ஒருவரை தெரியாமல் கொலை செய்து விட்டார்கள். அதனால ஃபஅகாஃபு அன் யக்துலூன், அவர்கள் என்னை கொலை செய்துவிடக் கூடாது, பழிக்கு பழி வாங்கிடக்கூடாது என்று இறைவனிடத்தில் சொன்ன உடனே கால கல்லா ஃபதுஹபா பி ஆயாத்தினா இன்னா மஅக்கும் முஸ்தமிஊன். போங்க, நாங்க, இறைவன் சொல்கின்றான், நான் உங்களுக்கு பின்னால் இருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றேன், ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கின்றான். இப்போது வந்துட்டாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனிடத்தில் வர்றாங்க. வந்து அவர்கள் இறை தூது செய்தியை எடுத்து சொல்றாங்க. அதுல ஒரு அம்சம் ஃபாத்தியா ஃபிரௌன், அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபிரௌனிடத்துல போங்க, ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன், நாங்கள் இறைவனுடைய தூதர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புறான். ஃபிரௌன்ட்ட வர்றாங்க. வந்து அரிசில் மானா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர் மக்களை வைத்துக் கொண்டு நீ கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய், அவர்களை என்னுடன் அனுப்பு என்று முதல்ல அந்த இறைவன் சொன்ன அந்த செய்தியை சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஃபிரௌன் சொல்றான், ஓ ஃபால்த ஃபால்த கல்லத்தி ஃபால்த வாந்த மினல் காஃபிரீன். நீதான் தூதரா? ஏற்கனவே ஒரு தப்பு செய்திய அதெல்லாம் தெரியுமா? இப்போது நாம ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்கிறோம், நமக்கு தௌஹீத் சிந்தனை வந்துருச்சு. அப்ப அந்த முதலாளிகிட்ட போய் நீங்க தௌஹீதுக்கு வாங்க, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன நிலையில இருந்த? ஒரு ஆப்ரியார் போட்டு நம்ம கடைக்கு நீ வேலைக்கு வந்த, உன்னை நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கேன், இன்னைக்கு மேனேஜர் போஸ்ட் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ நம்மள்கிட்டயே நீ கதை சொல்ற அப்படின்னு பேசுவாங்கல்ல. இத மாதிரி ஃபிரௌன் சொல்றான், நீங்க என்ன நிலையில இருந்தீங்க, இங்க என்ன தப்பு செய்துட்டு போனீங்கன்னு தெரியுமா? வாந்த மினல் காஃபிரீன்,
நீ காபிரு. யாரு? ஃபிரௌன் சொல்றான், நீ காபிரு, நம்முடைய சட்டத்தை நீ மறுத்துட்டு குற்றவாளியாக நடந்து கொண்டிருக்கின்றாய், நீ சாதாரண ஆள் கிடையாது என்று சொல்லும் போது, இது மாதிரி தௌஹீதில நாம இறங்கி பிரச்சாரம் செய்யும் போது நாம சிறு வயதுல சில தப்புகள் செய்திருப்போம், அதையெல்லாம் தோண்டி எடுப்பான். தெரியாதா எனக்கு லுஹாவை தெரியாதா, அங்க அவர் காசு எடுக்கலையா, இங்க அவரு படம் பார்க்க போகலையா, இப்படி பழைய காலத்தில் உள்ளதெல்லாம் கிண்டுவான். ஏன்? நீங்க மற்ற விஷயங்களை சொன்னாலும் ஒன்னும் கண்டுக்கிற மாட்டான். ஏகத்துவத்தை சொல்ல ஆரம்பித்த உடனே உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே படம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். பழைய காலத்தினுடைய தவறுகளை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவன் கேட்கிறான், நீ என்ன லட்சணத்துல இருந்த என்று இப்படி கேட்கும் போது, இது மாதிரியான கட்டங்கள்ல ஆமாப்பா படம் பார்த்தேன், தப்புதான் என்று சொல்ல வேண்டியது. பெரும்பாவங்கள்லாம் இறை தூதர்கள் இப்படி செய்திருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கொலை மட்டும் நடந்து போச்சு, அது தவறுதலா. இப்ப வக்கத மூசா பக்கதா அலைகி, ஒரு குத்து விட்டாங்க, அவன் செத்து போயிட்டான். அப்படியே குர்ஆன்ல வருது. ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை பஞ்சாயத்து தீர்க்க போறாங்க, போற இடத்துல கை வைக்கிறாங்க, ஆள் அவுட் ஆகி போயிட்டான். அவ்வளவுதான். இது திட்டமிட்டு செய்யல. அப்ப இது மாதிரியான சில தவறுகள் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல சொல்லி காட்டப்படுமே, ஆனால் அப்படியே ஒத்துக்கொள்ளணும். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால ஃபால்துஹா இதன் வானம் மினல் வாலின், நான் தவறுதலாக அதை செய்துட்டேன், வழிகேட்டில் இருக்கும்போது அப்படி செய்தேன், தவறுதலாக நடந்தது செய்தேன், நான் மறுக்கல்ல. ஃபரர்து மின்கும் லம்மா கிஃப்துக்கும், பயந்து நான் ஓடின பிறகு ஃபவஹபலி ரப்பி ஹுக்குமன், எனக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை கொடுத்தான். வஜஅலனி மினல் முர்சலீன், என்னை தூதராக அவன் ஆக்கி வைத்தான். வதில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் அபத்த பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களை நீ அடக்கி வைத்துக் கொண்டு அவர்களை நீ கொடுமைப்படுத்திக்கிட்டு அதை நியாயம் கற்பிப்பதற்காக வேண்டி எனக்கு செய்த இந்த அருட்கொடையை நீ சொல்லி காட்டுறியா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்துல சொல்றாங்க. இப்போ ஃபிரௌன் கேக்குறான், கால ஃபிரௌன் உமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன்னா என்னப்பா விளக்கம் சொல்லு அப்படிங்கிறாப்ல. கால ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்து வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன், வானங்களுக்கும் பூமிக்கும் இரட்சகன் அவன்தான். உமா பைனஹுமா, அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலையும் அவன்தான் இரட்சகன். இன் குன்தும் மூகினீன், நீங்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இதுதான். உடனே ஃபிரௌன் கிண்டல் அடிக்கிறான். கால லிமன் ஹவ்லஹு அலா தஸ்தமிஊன், தன்னுடைய பரிவாரத்தை பார்த்து, சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, அமைச்சர்களை பார்த்து, அங்க இருக்கக்கூடிய சபையினரை பார்த்து, கேட்டுக்கிட்டீங்களா என்ன சொல்றாரு? மூசா எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டு நம்மட்டே இப்ப என்ன செய்யறாரு? இறைவன் ஒருவன் என்ற இந்த வாதத்தை சொல்ல வர்றாரு. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கல, ஏற்கனவே அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வர்றாங்க, எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்குன்னு. போய் இப்போ என்ன செய்றாங்கன்னா அப்படியே முழங்குறாங்க. அரசன் அப்படியே நினைச்சா கொன்னு ஓடுவான். அந்த அரசன் பேசுறாங்க துணிச்சலா, கால ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும் அவ்வளீன், உங்களுடைய ரப்பும் உன்னுடைய மூதாதையரோட ரப்பும் அவன் தான்டா. இதெல்லாம் எதற்கு சொல்றாங்கிறத நான் பின்னால சொல்றேன். இப்படி சொன்ன உடனே ஃபிரௌன் அவனுக்கு தெரியுது, ஆமா மக்களை அவனா படைச்சான், இதற்கு முன்னால் உள்ள ஆட்களை ஃபிரௌனா படைச்சான் கிடையாது. அப்ப அவன் தான் இறைவன் என்பதை அவன் நினைக்கிறான். ஆனா தன்னை இறைவன் என்று வாதிட வேண்டும், அதற்காக வேண்டி ஒத்துக்கொள்ள கூடாதுங்கிற முடிவுல அவன் மூசாவை பார்த்து சொல்றான், கால இன்ன ரசூலக்கும் உள்ளதி உருசில இலைக்கும் ல மஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் இருக்கிறாரு பைத்தியக்காரர் அப்படிங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கல. கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வமா பைனஹுமா இன் குன்தும் தாகிலூன், கிழக்குக்கும் அவன்தான் இறைவன், மேற்குக்கும் அவன்தான் இறைவன், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் அவன்தான் இறைவன். நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா சிந்தித்து பார்த்தால் இது தெரியும். அவன் அடுத்து சொல்றான், கால லயினித்தகத்த இலாஹன் கைரி, என்ன அல்லாத ஆட்களை என்னை விட்டுட்டு வேற யாராவது நீ கடவுளாக எடுத்தால் லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின், உன்னை நான் சிறையில போட்டுருவேன், சும்மா விட மாட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, காலா அவலவ் ஜிதுக பிஷையின் முபீன், தெளிவான ஒரு அத்தாட்சியை காட்டினாலும் நீ மறுப்பியா? கால ஃபாத்திபி இன் குன்த மின சாதிகீன், நீ உண்மையாளராக இருந்தா அந்த அத்தாட்சியை காட்டுங்கிறாங்க, ஒரு கைத்தடியை போடுறாங்க, பாம்பாக மாறுது,
அதற்கு பின்னால அவன் மந்திரவாதிகளை கூப்பிட்டு வர்றான். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போடுறாங்க. அந்த பாம்புகளை எல்லாம் விழுங்கி விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடி பழைய நிலைக்கு வந்துருது. அந்த மந்திரவாதிகள் பார்க்கறாங்க, வந்தவரு நமக்கு முன்னால கைத்தடியை போட்டவரு நம்மளை போல மந்திரவாதி கிடையாது, அவர் தூதரு என்று சொல்லி அங்கேயே ஈமான் கொண்டான். உடனே ஃபிரௌன் அவங்களை பிடிச்சி கடுமையாக நான் தண்டிக்கிறேன் என்றெல்லாம் சொல்கின்றான். இந்த சம்பவம் திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்படுது. இப்ப நாம் அங்க என்ன பார்க்கின்றோம் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவன் ஏற்கனவே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் இன்னொரு இடத்துல குறிப்பிடுறான், வநாதா ஃபிரௌன் ஃபீ கௌமிஹி, ஃபிரௌன் தன்னுடைய சமுதாய மக்களை பார்த்து சொல்றான், கால யா கௌமி அலைஸலி முல்கு மிஸ்ர், எகிப்தினுடைய அரசாங்கம் என்னிடத்தில் கிடையாதா? அவன் கேட்கிறான், வஹாதில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த ஆறுகள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் போகுது. இது எல்லாரும் சொல்லலாம். இன்றைக்கு கருணாநிதி உத்தரவு போட்டா என்ன செய்வாங்க? அந்த காவிரி அணைய திறந்து விடுவாங்க. அதே போல இங்க உள்ள அணைய, பாபநாசத்தில் உள்ள அணைய திறந்து போடுவாங்க. இப்ப கருணாநிதி சொல்லலாம், எப்படி இந்த ஆறுகள்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, ஆனா மழை பெய்யலன்னா வானம்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபிரௌன் சொல்ல முடியுமா? ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த ஆறுகள்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, நான் தான் அரசன், நான் தான் இறைவன் என்று சொல்கின்றான். அடுத்து சொல்றான் பாருங்க, அஃபலா துப்சிரூன், நீங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்களா, உங்களுக்கு தெரியுதா என்ன? அந்த மக்களை அப்படியே மிரட்டி வச்சு அவங்கள்ட்ட இப்படி கேட்கிறான். அடுத்து சொல்றான், அம்மா அன கைருன் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன், அற்பமானவர் இவர், ஒரு கீழ் ஜாதி வர்க்கத்தை சார்ந்தவர், சரியாக கூட பேச தெரிய மாட்டேங்குது, இவர் என்னிடத்துல வந்து ஒரு இறைவனை சொல்லி அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அடுத்து சொல்றான், புலவலா உல்கி அலை அசுரத்தின் மின்தான், இவருக்கு தங்க காப்புகள் போடப்பட்டிருக்க வேண்டாமா, இறை தூதர் சொல்லிட்டு சும்மா சாமானியமான ஒரு ஆளா வந்து நிற்கிறாரு. அவுஜா மாஹு மலாயிகத்து முக்தரினின், இவரோடு சேர்ந்து மலக்குகள் வர வேண்டாமா, இப்படி எல்லாம் கேட்கிறான். இதுல நாம என்ன பார்க்கின்றோம்? ஃபிரௌன் அந்த எகிப்தே என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, நான் தான் இறைவன் அப்படிங்கிறான். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கும் இறைவன் அவன்தான், அந்த ரெண்டுக்கும் மத்தியில நீ எகிப்துல ஓடக்கூடிய அந்த ஆறை வச்சுக்கிட்டு அந்த குட்டி நாட்டை வச்சுக்கிட்டு நீ தான் கடவுள்னு சொல்ற, என்னுடைய ரப்ப யாரு தெரியுமா? அவன் நினைச்சா கிழக்குல இருந்து சூரியனை உதிக்க செய்வான், இல்லனா சூரியனை உதிக்க செய்யாமல் ஆக்கி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு அதிபதி அவன் தானடா ரப்பு, வானத்திற்கு ரப்பு, பூமிக்கும் ரப்பு. நீ என்னமோ இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டி கொண்டு நீ இறைவன் என்று உன்னையே நீ சொல்லிக் கொள்கின்றாயே. இதுதான் வாதம், இதுதான் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம். இதுக்கு அவன் வந்து பதில் சொல்ல முடியல. அதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்னை விட்டுட்டு வேற ஆளை நீ கடவுளா எடுத்த ஜெயில தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறான். இது ஒரு வாதம். அடுத்து அவன் சொல்லக்கூடிய வாதத்துல முக்கியமான ஒரு வாதம், கால ஃபமர் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே உன்னுடைய ரப்புனா யாரு என்று கேட்கின்றார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, கால ரப்புனல்லதி ஆதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய தோற்றத்தை கொடுத்து அதற்கு வழிகாட்டுறான். என்ன அழகான ஒரு விளக்கம் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் மனிதனுக்குள்ள தோற்றம் எவ்வளவு பெரிய, அதாவது ஒரு தகப்பனுக்கு தான் பிறகுறாங்க 12 பிள்ளைகள் வச்சுக்கிறோம். இவன் 12 பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிறது கிடையாது, பிறக்கவும் விடமாட்டேங்கிறாங்க. நரசே கொண்டு போடுறா, உனக்கு எதுக்கு இத்தனை பிள்ளை, உனக்கு எதுக்கு இத்தனை பிள்ளை அப்படின்னு சொல்லி. இப்ப ஒரு தகப்பனுக்கு தான் பிறக்கிறாங்க, அந்த தகப்பனுடைய அந்த பிரிண்டு அப்படியே அந்த பிள்ளைகள்ட்ட இருக்கு. இது உனக்கு தம்பியா, இது யாரு உன் அண்ணனா, அப்படியே இவனும் அக்காவா, இவனுடைய தங்கச்சியா என்று உலகத்துல வந்து அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்துல உள்ளவங்க பார்த்து இந்த குடும்பத்தினுடைய சாயல் இருக்குது. எப்படி ஒவ்வொருவருக்கும் அந்தந்த தோற்றத்தை, அந்த படைப்பு, மனிதனுக்கு மனித படைப்பு, இப்படி ஒரு குடும்பத்திலேயே அந்த முகம் சும்மா ஒரு ஜான் அகலம், ஒரு ஜான் நீளம் முகம், அவ்வளவுதானே. எப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசமா இவர் இன்னார்மா என்று கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த வழிகாட்டல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து அவன் ஒவ்வொரு துறையை பார்த்து செல்லக்கூடிய அந்த பயணம், வாழ்க்கை பயணம். அது போல மற்ற இனங்கள், ஆடுக்கு ஆடு, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி போடும்போது அதற்குடைய தோற்றம் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி அழகான முறையில பார்ப்பதற்கு அந்த இளம் குட்டி அது துள்ளி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும்
அதற்குரிய அந்த தோற்றத்தை கொடுத்து அது இது எங்கெங்க போய் சேவல் கோழி இதெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி தனக்குள்ள ரிஸ்க் எங்கெங்க இருக்கோ அதை போய் தேடி சாப்பிட்டுட்டு வருது. இங்க பாக்குறீங்களா பள்ளி வாசல்ல சோர்ல பள்ளிய பாக்குறோம். அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? எங்காவது ஒரு சின்ன ஒரு ஈ எங்காவது உட்கார்ந்துருச்சுன்னு வைங்க, நம்மள பாத்துக்கணும் இவன் ஏதோ நம்மள சேட்டை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலன்னு வைங்க, சட்டார்னு போய் அப்படி வர்றோம். நாம ஒரு சுஜூதுக்கு போகும்போது ஆஹா இவன் ஏதோ வரானா வில்லங்கம் போல் தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின் வாங்கிக்கிறோம். அதுக்கடுத்து அதுக்குள்ள ரிஸ்க போய் அதை எடுத்துக்கிறது. அதை போல ஒவ்வொன்றும் அந்த படைப்பினங்கள் அற்புதத்தை பார்த்தா நம்ம மெய்சில் இருக்க. டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரிகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989 வைத்துவிடும். அப்படிப்பட்ட அற்புதங்கள். அப்ப இப்படி எல்லாம் கொடுத்தவன் தான் என்னுடைய ரப்பு சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகு அவன் கேட்கிறான், இது எல்லாரும் கேட்பாங்க, கால பொமா பாலுல் குரூனில் ஊலா, இதற்கு முன்னால் வாழ்ந்தாங்களே அவங்களுடைய நிலை என்ன? இப்ப நாங்கெல்லாம் சத்தியத்துக்கு வந்துருவோம் வச்சுக்கிறோம். அவங்க கேட்கிறான், அப்ப அவங்க எல்லாம் எங்க அப்பா அம்மாலாம் அவங்களுடைய கதி என்ன? இந்த கேள்வி எல்லா காலத்திலையும் கேட்கப்படும். இது எதுக்கு தெரியுமா? அவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்களே, அப்ப அவங்களுக்கு இந்த நேர்வழி காட்டல் கிடைக்கலையா என்றெல்லாம் இப்படி கேட்பாங்க. இதற்கு என்ன பதில் தெரியுமா? ஒரே பதில் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப், அதனுடைய ஞானம் என்னுடைய இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது. லா யதில்லு ரப்பி வலா யன்சா, என்னுடைய இறைவன் தவறவும் மாட்டான் மறக்கவும் மாட்டான். அது அவன்கிட்ட இருக்கு. நீ இதை சொல்லிக்கிட்டு சத்தியத்திற்கு நீ வராம இருக்காத. இதை சொல்லிக்கொண்டு இப்போ என்னுடைய வாப்போடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு ஆளுமே இன்றைக்கு நாம தௌஹீதுக்கு வந்திருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல உள்ள நிலைமை என்ன? இந்த ஆலிம் சாக்கள் கெடுத்த கேடு கபர் வணக்கத்துல தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை அல்லாஹ் தான் அறிவான். நமக்கு வெளிப்படையை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? ஆயத்தை ஹதீஸை வச்சு அவங்க தர்காவுக்கு போயிருந்தால் ஷிர்க் தான், நரகம்தான். இதுதான் நாம வெளிப்படையாக நாம பார்க்கிறோம். அப்ப அவங்க எல்லாம் நம்ம வாப்பாவா அப்படி போகலையே, அதனால நாம ஏன் தௌஹீதுக்கு வரணும் அப்படின்னு இருக்கலாமா? மறுமையில இது பதிலாக ஆகுமா? அல்லாஹ் காப்பாற்றணும், நரகத்துக்கு போயிருவோம். அப்ப இந்த வாதமும் நமக்கு முன்னால் வைக்கப்படும். அப்படி வைக்கப்படும் போது நாம அதுக்கு மரியாதை கொடுக்க கூடாது. நாம இப்போ நம்முடைய கண் முன்னால என்ன அதைத்தான் நம்ம பார்க்கணும். நமக்கு முன்னால சத்தியம் தெரிஞ்சு போச்சு. அந்த சத்தியத்தை ஏற்கணுமா மறுக்கணுமா? ஏற்க வேண்டும். நமக்கு முன்னால ஆதாரம் வந்துருச்சு, தூதர் வந்துட்டாங்க, செய்தியை தர்றாங்க, அதை நாம அது இறை செய்திதானா என்று ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, எங்க வாப்பா என்ன கதிக்கு போனாரோ அதே கதிக்கு நானும் போயிட்டு போறேன், எங்க உம்மா என்ன கதிக்கு போனாங்களோ அதே கதிக்கு நான் போயிட்டு போறேன் அப்படின்னு எதுல போயிடக்கூடாது? இந்த விஷயத்துல போயிடக்கூடாது. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய மிக தெளிவான ஒரு வாதம், வழிகாட்டல். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த ஃபிரௌன் மற்ற இறை தூதர்கள் உடைய காலத்துல சந்திக்காத சில கேள்வியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறான். அதுல என்ன அவன் சொல்றான்? யாரு? ஃபிரௌன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. அவன் குறிப்பிடுகின்றான், வகால ஃபிரௌன் யா அய்யுல் மலவ், மக்களே, ஃபிரௌன் சொல்கின்றான்,
மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, என்ன தவிர அவர் கடவுளே கிடையாது. நாம என்ன களிமா சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. ஃபிரௌன் என்ன சொல்றான் தெரியுமா, என்ன தவிர வேற கடவுள் கிடையாதுடா என்று சொல்லிவிட்டு ஃபௌக்திலியா ஹாமானு அலத்தீன், நீ நல்ல மண்ணை குழைச்சி அத சுட்ட கல்லாக ஆக்கு, ஃபஜஅல்லி சரஹன், நீ ஒரு பெரிய ஒரு மாளிகை ஒண்ணு கட்டு, லஅல்லி அத்தலிவு இலா இலாஹி மூசா, நான் போய் வானத்துல போய் மூசாவுடைய கடவுளை போய் பார்த்துட்டு வர்றேன். எவ்வளவு திமிருன்னு பாருங்க, சரியான திமிரு. இப்படி எந்த ஒரு இறை தூதருக்கும் யாரும் சொன்னது கிடையாது. இவன் தான் சொல்றான். யாரு? மூசாவுடைய எதிரியான ஃபிரௌன் தான் சொல்கின்றான், இன்னீல அதுன்னுகு மினல் காதிபீன், நான் இந்த மூசாவை பொய் சொல்லக்கூடியவர் என்று நினைக்கின்றேன், அவர் நம்புகிறேன், அவர் தான் பொய் சொல்லதான் செய்கிறார், நான் வானத்துல ஏறி நான் போய் பார்த்துட்டு வர்றேன். எதற்கு தெரியுமா? அந்த மக்களை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அவங்க அந்த மக்களை ஃபிரௌன் என்ன எப்படி வச்சிருக்காங்க, அந்த தன்னுடைய சமுதாயத்தை ரொம்ப மட்டரகமாக அவன் கருதி வைத்திருந்தான். அவனும் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். இன்னமும் காணும் கௌமன் ஃபாசிகீன், அவர்கள் மிக கெட்ட மக்கள். ஃபலம்மா ஆஸஃபூனா, அவர்கள் நம்மை கோபத்துக்குள்ளாக்கிய போது இன்தகம்னா மின்ஹும், அவர்களை நாம் பழி வாங்கி விட்டோம். ஃபஅக்ரக்னாஹும் அஜ்மஈன், அவர்கள் அனைவரையும் நீரில் மூழ்கடித்தோம் என்று சொல்கின்றான். ஒரு சில கேள்விகளுக்கு, அதாவது இப்படி கேட்டான்ல, இதற்கெல்லாம் பதில் கிடையாது. அல்லாஹ்வை பார்க்கிறது எங்க தான்? மறுமையில தான். பரீட்சை வச்சிருக்குது, பரீட்சை வச்சிருக்கும் போது மாணவன் ரிசல்ட்டை கொடுங்க, கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கொடுக்க முடியுமா? அப்பதான் நான் எழுதுவேன், இல்லைன்னா நான் தற்கொலை செய்திருவேன் அப்படி சொன்னா சரியான ஒரு வாதமா? இப்ப இவன் என்ன செய்யறானா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே தன்னை மறைத்து வைத்துக் கொண்டு தன்னை யார் நம்புறான்னு சோதிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறான். நீ என்னை காட்டு அப்படின்னு சொன்னா மறுமையில தான் தன்னை காட்டுவோம் அப்படிங்கிறான். இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, இறைவனை பார்க்க முடியாது. இந்த சும்மா அந்த ஃபிக்ஹ் கிதாப்ல மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க, அபூ ஹனீஃபா இமாம் 99 தடவை கனவுல அல்லாஹ்வை பார்த்தாராம். இவன் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்திருக்கான். இறை தூதர்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இறை தூதர்களே மூசாவே கேட்கிறாங்க, ரப்பி அரிணி, பின்னால ஃபிரௌன்லாம் இறந்த பிறகு நடந்த சம்பவம், ரப்பி அரிணி, நான் உன்னை பார்க்கணும் காட்டு அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், லன் தரானி, என்ன நீ பார்க்க முடியாது அப்படிங்கிறான், கொஞ்சம் காட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மலையில லேசா என்னுடைய ஒளியை நான் காட்டுறேன் அப்படிங்கிறான். பலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், மலையில அந்த பிரகாசம் தான் அப்படியே இறைவனுடைய ஒளி படுகின்றது. மூசா அப்படியே ஃபஹர்ர மூசா சாயிகா, அப்படியே மூர்ச்சையாகி விழுந்து விட்டார். அல்லாஹ்வை பார்ப்பதற்கு இந்த கண்களுக்கு சக்தி கிடையாது. அதனால இது ஒரு வீண் விவாதம், மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி என்ன சொல்றான், நீ அந்த மக்கள் கிளர்ச்சி செய்திடக்கூடாது. இல்ல, இது மூசா சொல்றது சரியா தானே இருக்குது. கைத்தடிய போட்டாரு, அது பாம்பா மாறிச்சு, சில பேர்கள் வேற இஸ்லாத்துக்கு வர வந்துட்டாங்க, அதெல்லாம் தெரியுது. ஏமாத்துறதுக்காக என்ன செய்யறான், நான் மேல மாடியில போய் இறைவன் இருக்கிறானா நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி மக்களை என்ன செய்யறான், ஏமாத்துறான். இதற்காக வேண்டி சொன்னது. இப்படி மக்கள் அவன் வழிகெடுத்ததன் காரணத்தினால அல்லாஹ் தஆலா அவனுக்கு என்ன செய்யறான் தெரியுமா, இது மாதிரி 2 வாதத்தை அவன் வச்சான். ஒன்று தன்னை கடவுள்னு சொன்னான், இன்னொன்று என்ன தெரியுமா, இது மாதிரியான ஒரு வாதத்தை வச்சான், நான் வானத்துல போய் இறைவனை பார்த்துட்டு வர்றேன். இதே போல இப்போது சமீபத்தில் கோர்பச்சேவ், அதாவது கோர்பச்சேவுக்கு முந்தி குருசோவ் நினைக்கிறேன் ரஷ்யாவில், நான் ராக்கெட்டை விட்டு இறைவன் இருக்கிறானான்னு தேடி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஒவ்வொரு காலத்திலும் இப்படி இருப்பான். அவன் அன்றைக்கு ஃபிரௌன் அப்படி சொன்னான். இப்படி சொன்னதன் காரணத்தினால என்ன செய்யறான் தெரியுமா, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தண்டனை பாருங்க. வஜாவஸ்னா பனி இஸ்ராயில் அல் பஹர், இந்த இஸ்ரவேலர்களை நாம் கடலை கடக்க செய்தோம். கடலை கடந்து அப்படியே போறாங்க. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஃபஅத்பாஹும் ஃபிரௌனு வ ஜுனூதுஹு பகியம் வ அதுவன், ஃபிரௌன் அவனுடைய படை பரிவாரம் மூசாவையும் அவருடைய கூட்டத்தாரையும் அழிச்சரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து வர்றாங்க. அப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது கடல் குறுக்கிடுது. அல்லாஹ் தஆலா அந்த கடலையே பிறக்க வச்சு நடக்க வைக்கிறான். இது மாதிரி நமக்கெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அந்த பனி இஸ்ரவேலர்கள் கண்டாங்க. இப்ப என்ன ஆச்சு, இவனும் உள்ள வர்றான். அவங்க போன மாதிரி உள்ளக்க வந்த உடனே தண்ணீர் மூடிக்கொள்கின்றது. ஹத்தா இதா அதரக்கஹுல் கர்க், அவன்
மூழ்கக்கூடிய அந்த நேரத்தில் கால ஆமன்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை நம்புகின்றார்களோ அவர்களை இப்போது நான் நம்புகிறேன். யாரு தன்னை கடவுள்னு சொன்னான்ல, நான் மாடியை கட்டு மாளிகையை கட்டு நான் ஏறி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னானே, அவன் இப்போது தண்ணீர்ல மிதந்து கொண்டு அப்படியே மூச்சு வாங்குது. இந்த நிலைக்கு யார் வந்து தௌபா செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தௌபாங்கிறது இந்த நிலைக்கு முந்திய சேதாரம். மரணப்படுக்கையில கிடந்து மலக்குகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம போயிடுவோம் தெரியும் பொழுது, இறைவா என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னா விட மாட்டான், மன்னிக்க மாட்டான். அதுக்கு முந்தியே மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இப்ப இவன் சொல்றான், இப்படி சொன்ன உடனே எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க, வான மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் தான். எத்தனை பேர்களை கொன்றான், எத்தனை பேர்களை அழிச்சான், சித்திரவதை செய்தான், கொடுமைப்படுத்தினான். இப்படிப்பட்டவன் கடைசியில வந்து நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் கேட்கிறான், ஆலான் வகத் அஸைத மின் கபுல், இப்போதான் உனக்கு புத்தி வந்துச்சுடா, இதற்கு முந்தி நீ மாறி செய்து விட்டாய். குன்த மினல் முஃப்ஸிதீன், நீ வழிகெடுக்கக்கூடியவர்கள், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீ இருந்த என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்றைக்கு உன்னை சாகடிச்சு ஃபல் யௌம நுஜ்ஜீக பிபதனிக, உன்னுடைய உடலை நான் பாதுகாத்து வைப்பேன். எதற்கு தெரியுமா? லி தகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால எவன் வருகின்றானோ அவனுக்கெல்லாம் நீ அத்தாட்சியா இருக்கணும். நான் தான் கடவுள் சொன்னில்ல, பிணமா இரு, உன்னை எல்லாரும் பார்க்கட்டும். இன்றைக்கு குர்ஆன் அற்புதம்ங்கிறதுக்கு அவனுடைய அந்த குணமும் இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அல்லாஹ்வுடைய வேலை பாருங்க. இன்றைக்கும் அவனுடைய எத்தனையோ பிரேதம்லாம் வந்து உடனுக்குடனே வந்து என்ன ஆயிடும், மண்ணுல வச்சா சில கெமிக்கல் ஊத்தி பாதுகாப்பு வைக்கலாம். மண்ணுல வச்ச உடனே டீகம்போஸ் ஆயிடும். அப்படி ஆகாமல் இது தண்ணீர்ல கிடந்திருக்கு. தண்ணீர்ல கிடந்தா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், அழுவி போயிடும். 2, 3, 4, 5 நாள் தண்ணீர்ல கிடந்துச்சுன்னு வைங்க, அப்படியே கை வேற தொட்டன்னு வைங்க, அப்படியே மண்ரொட்டி மாதிரி கையில வரும். அந்த மாதிரி அழுகி போயிடும் உடல். ஆனா இவனுடைய உடலை எடுத்து வச்சு பாடுறா, இந்த குர்ஆன் உண்மை, எவன் கடவுள்னு சொல்றானோ அத்தனை பேர் இந்த நாயவாப்பாவில் இருந்து இந்த பொறுக்கிகள்லாம் இவன்லாம் வந்து தன்னை ஷேகுகள் சொல்லிட்டு இருக்கிறானுல, அத்தனை பேருக்கும் பாடுறா கடவுள்னு சொல்றிய, ராஜாதி ராஜர்னு சொல்றிய, 2 ஹரமுக்கும் இவ பெரிய அரசரா இவர், இவனை அவன் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாத்துக்கும் இந்த குர்ஆன் படிப்பின. அப்ப நாம இங்க என்ன பார்க்கிறோம், இந்த திருக்குர்ஆன் அந்த இறை தூதர்கிட்ட மோதினாங்கல்ல, நான் தான் கடவுள்னு சொன்னான்ல பாடுறான் என்று சொல்லி இன்றைக்கு அந்த அற்புதம், அன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து நின்ற அந்த ஃபிரௌனை பிணமாக இன்றைக்கு வச்சிருக்கான் பாருங்க. இதுதான் திருக்குர்ஆன். என்ன சொன்னா, நான் தான் கடவுள் சொன்னான்ல, நீ கடவுள் இல்லடா, நீ போனோம் பாரு என்று இந்த திருக்குர்ஆன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து நின்றவனுடைய இந்த உடலை வச்சு அன்றைக்கு அவன் பேசுறதுக்கெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் அதையும் திருக்குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த திருக்குர்ஆனுடைய அதனுடைய வாதங்களை நாம இன்னும் வரக்கூடிய அந்த வாரங்கள்ல பார்ப்போம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah